ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்மெட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஹெல்மெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் பேர்டோட ப்ரீமியம் செக்மெண்ட் ஹெல்மெட் இக்னைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டீல் பேர்டோட சப் பிராண்டுன்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு ப்ரீமியம் ஹெல்மெட்ஸை மட்டும் டீல் பண்ணுற சப் பிராண்டு. இந்த ஹெல்மெட்டுக்கு நீங்கள் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஸார் சொல்லலாம், எஸ்எம்கே சொல்லலாம். ஆக்ஸார் 4994 வரும், அரௌண்ட் 5000 வந்துடும் ஆக்ஸாரு. இந்த ஹெல்மெட்டோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4700 சம்திங் வரும். இதை நீங்கள் ரீட்டைல் ஷாப்பில் வாங்குனீங்கன்னா 4700 வரும். இதே நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு மச் பெட்டர் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஒரு 3500 to 4300 உங்களுக்கு இந்த ஹெல்மெட் வந்து கிடச்சிரும். நல்ல குவாலிட்டி ஹெல்மெட் தான். நீங்கள் 4300க்கு எஸ்எம்கே போகிறதுக்கு இது போகலாம். என்ன கேட்டால் நான் இது போகலான்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன தான் எஸ்எம்கே மற்ற பிராண்ட்னால எஸ்எம்கே நல்ல பிராண்ட்னாலும் அதில் டுவல் வைசர் இல்லை. இந்த ஹெல்மெட்டில் வந்து உங்களுக்கு டுவல் வைசர் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் பேடிங்ஸும் இதில் கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இது வந்து ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தானே தவிர இதை ரிவ்யூ நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லிட முடியாது. ஸோ எஸ், நான் ஆன்லைனில் வாங்கினேன். உங்களுக்கு ஆன்லைனில் ஒரே ஒரு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சைஸ் மிஸ் ஆகிடும். ஆஃப்லைனில் நீங்கள் போட்டு பார்த்தாங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வீட்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க ஹெட் சைஸை. அந்த ஹெட் சைஸ் நீங்கள் இன்ஸ்டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதை ஆன்லைனில் உங்களுக்கு அந்த சைஸ் சார்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதில் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? எஸ், இதுதான் ஆன்லைனில் கொடுத்த பேக்கேஜிங். இதுக்குள்ளே நம்ம இக்னைட்டோட அந்த ஹெல்மெட்டோட பாக்ஸ் இருக்குது. வெளியே அந்த இக்னைட்டுன்ற பிராண்டிங்கான இதுதான் அந்த எம்ப்ளம், அந்த இக்னைட் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 சைடுமே உங்களுக்கு அந்த இக்னைட் பிராண்டிங் தான் இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த ஹெல்மெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்மெட்டோட கலரு, வேரியண்ட் நேமு, மாடலு ப்ளஸ் கலர், இது சைஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? நல்லா தான் இருக்குது பேக்கேஜிங். சொதப்படுறது குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ப்ளஸ் இந்த பாக்ஸுக்கு வர இருக்கோம். இதுதான் இக்னைட்டில் நமக்கு ஹெல்மெட் கொடுக்குற பாக்ஸிங்கு. நல்லா தான் இருக்குது. ஃபுல் பிளாக்ல அந்த இக்னைட்டுங்கிற பிராண்டிங் மட்டும் 3 சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. 3 சைட்லையுமே உங்களுக்கு இக்னைட் அப்படிங்கிற பிராண்டிங் வந்துடும். மேலேயும் வந்துடும். சைடில் 2த்துலேயும் டாட் சர்டிஃபிகேஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது டாட் சர்டிஃபைட் ஹெல்மெட்டு வித் ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷனும் இருக்கும். அங்கே வெளில பாக்ஸில் அந்த பேக்கேஜிங் பாக்ஸில் கொடுத்த மாதிரி இங்கேயும் ஹெல்மெட்டோட கலர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில்ஸ், அதான் ஹெல்மெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணிடுவோமா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு தெர்மாகோல் பேக்கேஜிங்கோட வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் கீழே ஆடிடக்கூடாது, லைக் பேக்கேஜிங் ரொம்ப தூரத்துலேருந்து வருதுல்ல, ஸோ ஆடக்கூடாது, இல்லை கீழே வந்துடக்கூடாது, நல்லா டைட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தெர்மாகோல் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டு இக்னைட் அப்படின்னு இருக்கா, கவர்லேயுமே அந்த பேட்சிங் இருக்குது. பரவாயில்ல. இந்த ஹெல்மெட் எடுத்து வர வச்சுருவோம். பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு வேறு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று வருது. அப்புறம் ஒரு கீச்சன் ஒன்று வருது, ரப்பர் கீச்சன். நம்ம மோஸ்ட்லி கடையிலாம் பார்ப்போம்ல, அது மாதிரி பிராண்டிங்கோட ரப்பர் கீச்சன். ப்ளஸ் இக்னைட் அப்படிங்கிற வேர்டிங்ஸ் அந்த ஃபாண்ட்லேயே ஒரு 3D எம்ப்ளம், ப்ளஸ் அதோட எம்ப்ளமும் இந்த இக்னைட் சிம்பிளோட இதுவும் 3Dயில் ஸ்டிக்கரிங்காக 3mm டேப் போட்டு கொடுத்துருக்காங்க. 3M கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேறன்னா இது யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 2-3 யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஏதோ பாலிகார்பனேட் அப்படி இப்படின்னு என்னமோ எழுதி கொடுத்துருக்காங்க. லைக் இதோட மெட்டீரியல் என்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, அப்படியே பாக்ஸ்குள்ளே போட்டுருவோமா? பாக்ஸ்குள்ளே போட்டு பாக்ஸில் வச்சுருவோம். எஸ், ஹெல்மெட் அன்பாக்ஸ் பண்ணலையாமா? ஸோ எஸ், இதான் guys நான் வாங்கின ஹெல்மெட்டு. இதை நான் ஆக்சுவலி ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். பட் இப்போது உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணுறேங்கிறதுனால மறுபடியும் பண்ணுறேன். இதில் வந்து எப்படின்னா இங்கேயும் ரேப்பர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டியூவல் வைசர் ஹெல்மெட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டியூவல் வைசர் ஹெல்மெட். ஸோ இங்கேயும் ரேப் கொடுத்துருப்பாங்க.
அண்ட் நீங்கள் நிறைய பேர் அதை கவனிச்சிக்க மாட்டீங்க, இங்கே வந்து ஆன்டி ஃபாக் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கும் ஒரு ராப்பர் ஒன்று எல்லோ கலர் ராப்பர் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஃபில்டர்னு நினச்சி கழட்டாமல் விட்டுறாதீங்க, அதை கழட்டி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆன்டி ஃபாகோட யூஸ் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது வைசர் குவாலிட்டி எல்லாமே. ரிமூவபிள் வைசர் தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி. ரொம்பலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரே ஒரு லாக் மட்டும் தான் இருக்குது, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு ஸ்பீடிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வைசர் ஓப்பன் ஆகாமல் இருக்க வைசர் லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நிறைய ஹெல்மெட்டில் நான் பார்க்கல, ஆக்ஸாரில் கூட இந்த லாக்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது வந்து வைசர் லாக் ஒன்று இருக்குல்ல, இது வந்து வைசர் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனே ஆகாது, நீங்களாம் ஓப்பன் பண்ணுறது இருக்கும். ஸோ அது ஒரு ஆடட் பெனிஃபிட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் இதோடய முடிஞ்சிடும். உங்களுக்கு எக்ஸ்டெண்டடாக இன்னும் அந்த ஏரோடைனமிக்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த ரேசிங் லுக்கு கொடுக்கறதுக்கும் இந்த ஒரு மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுனா நியான் க்ரீனா லைக் அந்த கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. என்னதான் சின்ன பீஸாக இருந்தாலும் குவாலிட்டி ஈஸியாக பிரேக் ஆகாத மாதிரி தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. 3 ஏர் வெண்ட் வந்துடும் உங்களுக்கு. இங்கே சின்னில் ஒரு ஏர் வெண்ட் வந்துடுது, இங்கே இங்கே ஒரு ஏர் வெண்ட் வந்து, ப்ளஸ் இங்கேயுமே ஓவர் ஹெட்டில் ஒரு ஏர் வெண்ட் ஒன்று வந்துடும். ப்ளஸ் இங்கே வந்து ஏரோட அவுட்லெட் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏரோட அவுட்லெட் இங்கே 3 இருக்குது, இந்த ஏரோட அவுட்லெட். அண்ட் இந்த இது மாடல் வந்து உங்களுக்கு மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, IGN4 மிஷின். இது வந்து IGN4 மிஷினு. இதுலேயே இன்னொரு 2 மாடல் இருக்குது. ட்ரெவர்னு ஒரு மாடலும் டீமன் அப்படின்னு இன்னொரு மாடலும் இருக்குது. மிஷின் வந்து ஒரு பைக்கோட எலிமெண்ட்ஸை இந்த ஹெல்மெட்டில் இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ட்ரெவரில் ஒரு மாதிரியான ஒரு ஏலியன் அந்த கைண்ட் ஆஃப்ல இது கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பைப் மாதிரி ஒன்று போகும், இங்கே ஒரு மாதிரி பல்லு மாதிரி ஒன்று போகும். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும் டிசைன், கிராஃபிக்ஸ் டிசைன் படி. இந்த மெஷின் வந்து மெயினாக எந்த பைக் பேஸ் பண்ணியிருக்குன்னா S1000RR, BMWல S1000RRோட மெஷினை பேஸ் பண்ணி தான் அதோட கிராஃபிக் டிசைன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த S1000RRோட ஹெட்லைட்டு, இது S1000RRோட ஹெட்லைட்டு, இது S1000RRோட பிரேக் பேட் அண்ட் டிஸ்க்கு, டயர் அதெல்லாம் வரும். ஸோ இங்கே உங்களுக்கு S1000RRோட இன்ஜின் வருது. அந்த S1000RRோட இன்ஜினோட எலமெண்ட்டுமே இங்கே இருக்குது. ப்ளஸ் இங்கே உங்களுக்கு ஆக்ரோபோயிக் எக்ஸாஸ்ட்டு 2 சைடும் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆக்ரோபோயிக் எக்ஸாஸ்ட்டு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேங்க் பேடுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா, டேங்க் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த S1000RRோட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் இன்கார்பரேட் பண்ணி கிராஃபிக் டிசைன் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப என்ன கவர்ந்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி ட்ரெவர் தான் வாங்குவாங்க நிறைய பேர். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே S1000RR மாதிரியே இருந்துச்சு, அந்த ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ, அந்த ஃபினிஷ் எல்லாமே நல்லா இருக்கு. இதுலேயே உங்களுக்கு கிளாஸி அண்ட் மேட் ஃபினிஷும் வரும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 3 கலர் வரும், ப்ளூ, ஆரஞ்ச், ரெட் அண்ட் கிரே 4 கலர் வருது. மேட் அண்ட் கிளாஸி ஃபினிஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இப்போ 3500 சம்திங் வருது அந்த ப்ரைஸிங்கு. அந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஹெல்மெட் ஒரு ஸ்டீல் டீல்லே சொல்லுவேன். ஏன்னா பார்த்த வரைக்கும் லுக்ஸ் அண்ட் ரேசிங் எலமெண்ட் பக்காவாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு சின்ன ரெப்ளிகான்னு கூட சொல்லலாம். ஷோயி அப்படின்னு ஒரு சூப்பர் பிராண்ட் ஒன்று இருக்குது, ஒரு ஹை கிளாஸ் பிராண்டு, ஃபாரின் பிராண்டு. நிறைய ரேசிங்காக யூஸ் பண்ணுற, ரேசிங்காகவே ஸ்பெசிஃபிக்காக மேனுஃபேக்சர் பண்ணுற ஹெல்மெட்டோட ஷெல்லுமே இதே சைஸில் தான் இருக்கும், லைக் இதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை இவங்க எடுத்து இவங்களோட டிசைன் பண்ணி பண்ணியிருக்குன்றது எனக்கு இன்னும் அட்ராக்டிவாகவும் இன்னும் ஐ கிராபிங்காகவும் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடு லுக் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஷோ ஹெல்மெட் பக்கத்தில் வச்சு பார்க்குறப்போ, ரெண்டுத்தையும் சைடில் வச்சு பார்க்குறீங்கன்றப்போ ரெண்டுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு டாட் சர்டிஃபைடு ஹெல்மெட்டு, ICA சர்டிஃபிகேஷனும் இருக்கும். உங்களுக்கு இங்கே வந்து இக்னைட் பிராண்டோட சிம்பிள் வந்துடுது. எஸ், டூவல் வைசருமே வந்துடுது. முன்னாடியே சொன்ன மாதிரி டூவல் வைசருக்கு உங்களுக்கு ஆக்ஸாரில் இருக்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக் பட்டன் எதுவும் கிடையாது. நீங்கள் இப்படி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே எந்த எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. நோஸ் பேடு ரிமூவ் பண்ணுற மாதிரி இல்லை, அட்டாச்சபிள் தான். அது ஒன்று தான் எனக்கு என்னமோ குறையானு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம vlogலாம் பண்ணுறோம் அப்படின்றப்போ இங்கே வந்து அந்த சின் மவுண்ட் வைக்கிறோங்கிறப்போ இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்ஸாரில் வைக்க முடியும். பட் இக்னைட்டில் அதை ரிமூவ் பண்ண முடியாது, அது மேலேயே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனை. அண்ட் சின் கர்டைனுமே ரிமூவ் பண்ணி வைக்கலாம், பட் சின் கர்டைனில் இங்கே வைக்கிறதுக்கான கேப்ஸ் எதுவும் இருக்காது. இங்கே கரெக்டாக அது போய் உட்கார்ற மாதிரி இருக்கும்.
ஸோ உங்களால் அந்த இதை பக்காவாக வைக்க முடியாது. இப்போ வச்சிங்கன்னா சின் கட்டிங் போட முடியாது. ஸோ நீங்கள் மேலேயே போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த சின் மவுண்ட். அது ஒரு சின்ன பிரச்சனை. அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, எனக்கு இருக்கிற ஒரு சின்ன கன்சர்னு. நம்ம vlog செட்டப் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இல்லை. ஓகேவாங்க, போட்டு பார்த்துலாமா? நான் வந்து எம் சைஸ் வாங்கினேன் கைஸ். எம் சைஸு பா செம்ம டைட்டாக இருக்குது. ஐயோ ஐயோ, உங்களுக்கு வாய்ஸ் கேட்குறாங்கன்னு கூட எனக்கு தெரில. அந்தளவுக்கு எனக்கு டைட்டாக ஃபீல் ஆகுது. அப்படியே எங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அது ஃபுல்லி பேக்டு, டைட் பேக்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க ஃபிட்டிங்ஸ்லாம், எந்த குறையும் சொல்லவே முடியாது. உங்களுக்கு அதை போடும் போதே தெரியும், உள்ளே போகாது. நீங்கள் சைஸ் கரெக்டாக பார்த்து வாங்குறீங்கிறப்போ உள்ளே போகாது. இங்கெல்லாம் ஒரு இப்படியே டைட்டாக இருக்கும். நம்ம சின்ன சைஸ் தான் வாங்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். பட் நீங்கள் போட்டு பார்த்துருமோ உள்ளே அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வெயிட் வந்து அரௌண்ட் 1500 கிராம்ஸு. ஆனால் அது வெயிட்டு பெருசாக தெரில, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக இருக்குது. நான் அதை பெருசாக இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ ரீசெண்டாக தான் இருக்குது. எங்கேயும் பெயின் எதுவும் ஃபீல் ஆகலை. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸை இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுதான் ஹெல்மெட்டு. டியூவல் வைசருமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆக்சாரில் இங்கெல்லாம் குட்டி கேப் இருக்கும். உங்களுக்கு வண்டி ஓட்டுறப்போ இது ஏதோ ஒரு சின்ன கன்சர்னாக தெரியும். எனக்கு இதில் அதுக்கு அப்படி கன்சர்னாக தெரில, இங்கே மட்டும்தான் இருக்குது. அதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்டுறப்போ பெருசாக தெரியாது. எஸ், இதுதான் ஃபுல் லுக்கு. நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல் லுக்கு சைடு அண்ட் ஃப்ரண்ட்டில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இதுதான் சைடு லுக்கு. தெரியுதா? தெரில, ஃபோனில் தான் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்குன்னு தெரில. பட் போட்டு பார்த்தா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு மற்ற ப்ரீமியம் பிராண்டோடைய நல்லா தான் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. அது முதல்ல கைட்டிடுறேன், எனக்கு வேர்க்குது. ஓப்பா. ஸோ எஸ், இதாங்க ஹெல்மெட்டு. சூப்பராக இருக்குது. குவாலிட்டியெல்லாம் எதுவுமே நீங்கள் குறை சொல்லவே முடியாது. நான் உங்களுக்கு இன்னும் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்னும் நல்ல ரிவ்யூ சொல்கிறேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பக்கா அல்டிமேட்டாக இருக்குது, எதுவும் குறைய சொல்ல முடியாது. எனக்கு இந்த டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் வாங்க முடிஞ்சது. இனிமேல் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் இந்த ஹெல்மெட் வச்சு தான் போட போகிறோம். எஸ், அவ்வளோதான் கைஸ். நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ப்ளஸ் இந்த பைக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், பைக் ரிவ்யூஸ், மோட்டோ விளாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குங்கிற பட்சத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ரிலேபிளாக எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில. பட் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் உங்களுக்கான ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணுவேன். ஸோ எஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம், பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஸோ எஸ், வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய்.